கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு உலகநாயகன் அவரோட திரைப்படத்துல இருந்து அந்த கட்டிப்பிடி வைத்தியம் வந்தது. என்ன சார் திடீர்னு நீங்கள் கட்டிப்பிடி வைத்தியம் பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னா, இப்போ கேரளாவில் எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு அப்போ யார் சிஎம்ஐ செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண் எம்எல்ஏ வந்து வராங்க கலந்துக்கிறதுக்காக. அவரை கூட இருக்கிறவர் அந்த கட்சியில் எல்லாரும் வர இருக்கிறவர் போயிட்டு ஒரு 4 வயசாச்சு. அவர் போய் வந்து அவங்களுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதை வந்து டிவியில் காட்டுறான், எல்லாரும் பார்க்குறான், சிரிக்கிறான். அந்த மாதிரி விலகி செல்கிறாங்க. திரும்பி வந்து அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்க போகிறாரு. அதாவது பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் என்பது ஏதாவது மாற்றுறதா என்பது என்றைக்குமே மாற்றமில்லை. இந்த பெண்களும் வந்து வீட்டிலிருந்து வெளியே வந்து சமுதாயத்தில் சம உரிமையாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை வந்து அனைவரோட கருத்து. அதாவது நாட்டின் நன்மையை கருதி, வளர்ச்சியை கருதி. ஆனால் இதை போலெல்லாம் வந்து பாலின பாகுபாடு காட்டி அவர்களை கட்டிப்பிடிக்கிறது, அவர்களை அவமானப்படுத்துவது போன்ற செயல்கள்லாம் வந்து செஞ்சு மீண்டும் அவர்களை ஒரு இடத்திலிருந்து விரட்டி விடாதீர்கள்.